ஹலோ கைஸ், நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ ஹோம் ஸ்டைலில் நம்ம எப்படி பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது யூஷுவல் ரெசிபி தான், இருந்தாலும் என்னோட ஸ்டைலில் நான் அந்த ரெசிபி எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது, 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணது, அண்ட் 10 முந்திரி சுடு தண்ணியில் ஊற வச்சு ஃபைனாக பேஸ்ட் பண்ணது. அண்ட் இது ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அண்ட் இது கரம் மசாலா, இது கொரியாண்டர் பவுடர், இது எல்லாமே 1.5 ஸ்பூன். அண்ட் இது பட்டர் அண்ட் கீ. நான் யூஸ்வலி பட்டர் மசாலா அப்படின்றதுனால பட்டரும் யூஸ் பண்ணுவேன், கீயும் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பியூர்லி பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பியூர்லி கீ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு பே லீஃப், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு. அண்டு இது என்னென்னா ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த பட்டர் மசாலாவோட கலர் நம்ம யூஸ் பண்ணுற அந்த சில்லி பவுடரில் தான் இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அண்ட் இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2.5 ஸ்பூன் இருக்கும். இது ஃபைன்லி சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ், அண்ட் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன். அண்ட் இது ஆயில், ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது 4 சர்விங்கிறதுனால நம்ம ஒரு 50 ml 75 ml வரைக்கும் ஊற்றிக்கலாம். அண்ட் நம்ம லாஸ்ட்டாக கீ அண்ட் பட்டர் காம்பினேஷன் ஆட் பண்ண போகிறதுனால எண்ணெய் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிட்டாலே போதும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காஞ்ச உடனே நாம் அந்த எடுத்து வச்சுருக்க அந்த பே லீஃப் 1, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அண்ட் 4 கிராம்பு. இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் மாதிரி வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ண 3 மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவுமே பட்டர் மசாலா பண்ணுறது ஒரு ஸ்வீட் டிஷ், லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கிற டிஷ் அது. எப்போவுமே நீங்கள் ஆனியன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்றது ஒரு லைட்டான ஸ்வீட் டிஷ்ஷு. ஸோ நீங்கள் அந்த ஸ்வீட்டிஷ் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஆனியன்ஸ் அதிகமாக எடுத்து அதை நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைட்டாக மைல்டான ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் கிடைக்கும். இது எவ்வளோ நல்லா வதங்கணும்னா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதங்கணும். ஸோ இது ஒரு 10 to 10 மினிட்ஸில் ஒரு 8 to 10 மினிட்ஸ் வதங்குற வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ப்ரௌனாக டேர்ன் ஆகும். அப்போ நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிருக்கும். இதை விட இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கு பதிலாக இப்போவே நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 to 2.5 ஸ்பூன்ஸ் இருக்கும். நீங்கள் இதுக்கு மோஸ்ட்லி 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணாலே போதும். எனக்கு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கவும் செய்யும், அண்ட் அடியும் பிடிக்காது உங்களுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அதோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சாப் பண்ண 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ளேம் கொஞ்சம் ஹையாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா டொமேட்டோ ஆட் பண்ணதுனால அதில் இருக்க தண்ணி உங்களுக்கு அடிப்பிடிக்க விடாமல் பார்த்துக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கலரிட்டே இருங்க.
இது எவ்வளோ நேரம் குக் ஆகணும்னா வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா மஷியாக வந்து உங்களுக்கு அந்த டொமேட்டோஸ் நல்லா குக் ஆகி அந்த ஸ்கின்லாம் ஃபீல் ஆகி அது வந்து கொஞ்சம் ஆயில் வர அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா வந்து பெட்டராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் வந்து எண்ணெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ஒன்ஸ் மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா கீ அண்ட் பட்டர் காம்பினேஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதிக ஆயில் இருக்க மாதிரி ஃபீல் இருக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மசிஞ்சு வெந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்க மசாலா தூள்லாம் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாம். சில்லி பவுடர். அடுத்தது வந்து இப்போ மசாலா ஆட் பண்ணும்போது வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா கரிஞ்சு போகாமல் இருக்கும் மசாலாஸ். நீங்கள் அடுத்தது வந்து கரம் மசாலா. கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர்னா 1.5 ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன். அடுத்தது மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து ஒரு சின்ன டிப் என்னன்னா வந்து நீங்கள் எவ்வளோ மிளகாத்தூள் எடுக்கிறீங்களோ, அதாவது ரெட் சில்லி பவுடர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் மல்லித்தூள் எடுத்தீங்கன்னா வந்து இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா திக்கனாகவும் வரும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் இதுக்கு நான் 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு திக் பேஸ்ட்டாக திக் மிக்சராக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த சைஸ் டம்ளரில் நான் வந்து 1 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து அடி பிடிச்சிருந்ததுன்னா அது எல்லாத்தையும் கலரி விட்டு கொஞ்ச நேரம் வந்து குக் பண்ண விடுங்க. இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ண விடுங்க. சில பேர் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்லா கிரேவியாக வரணுன்றதுக்காக ஆனியன் டொமேட்டோ எல்லாம் வந்து பேஸ்ட்டாக போட்டுப்பாங்க. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரஸ்டிக்காக ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் வந்து வாயில் கடிப்படுற மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா வந்து பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா வந்து எல்லாமே ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து நல்லா குக் பண்ணணும். இதை விட அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து கை அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நாம் வந்து அந்த கேஷ்யூ நட் பேஸ்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில். ஸோ இதை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கேஷ்யூ நட் பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே இந்த கலர் வந்து மைல்டாக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணும், பார்க்க வந்து அப்பீலிங்காக இருக்கணும்னா வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த ரெட் கலர் பவுடர், இந்த கேசரி பவுடர் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஹோமில் செய்ய போகிறோம், நம்ம ஹெல்த் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்றப்போ நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி மைல்டு கலரே வந்து ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்து இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக திக்காக இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து பன்னீர் பட்டர் மசாலானாவே வந்து அதோட மைல்டு ஸ்வீட் டேஸ்ட்டு தான் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கொஞ்சோண்டு சர்க்கரை. இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். இந்த டைமில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண உடனே இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கீ அண்ட் பட்டர் மிக்சர் அதை ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் வந்து பியூர்லி வந்து பட்டர் ஆட் பண்ணால் நான் வந்து கீ அண்ட் பட்டர் மிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் அந்த மிக்சர் ஆட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். நீங்கள் ஒன்ஸ் வந்து மசாலாஸ் அண்ட் தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்திருக்க ஃப்ரெஷ் க்ரீம், நான் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எங்களுக்கு கிடைக்காது அப்படின்றப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த பால் இருக்கு இல்லையா, பால் வந்து நீங்கள் காய வைக்கும்போது மேலே வந்து ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஏடு வந்து கலெக்ட் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீமோட டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு கொடுக்கும். வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணோடனே திரும்பவும் வந்து அந்த ஒரு மைல்டு கலர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டு வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்காதீங்க. இப்போது இது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பேசிக்கான உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஆனியன் டொமேட்டோ கிரேவி இது. இதில் வந்து நீங்கள் வந்து வேணும்னா மஷ்ரூம் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சு இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் வந்து வெஜிடபிள் கிரேவியோ இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பேஸ் கிரேவி இது. இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பன்னீர் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து இது வந்து ஒரு ப்ராசஸ்டு இது மில்கில் தான் வந்து நம்ம வந்து பன்னீர் பண்ணுறது. அதனால வந்து ஒன்ஸ் பன்னீர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை குக் பண்ணுங்கள். 2 to 3 minutesக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு திக்கான டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கலர் வந்து நம்ம க்ரீம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கலர் வேணும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு அப்பீலிங்காக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஆர் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் கசூரி மேத்தி வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் போட்டுட்டு விட்டுறலாம். இல்லைனா வந்து எனக்கு கொஞ்சம் கசூரி மேத்தி வந்து ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் பிடிக்கும், நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா கையிலே க்ரஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். க்ரஷ் பண்ணி போடுங்க. இது நீங்கள் கொத்தமல்லி அண்ட் கசூரி மேத்தி ஆட் பண்ணோடனே அதோட வந்து நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து உங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் பன்னீர் பட்டர் மசாலா.